ஆனா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வெகுஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஊடகமா மாறி அந்த சாதி எதிர்ப்பு மனநிலைக்கு வந்ததுனால இந்த படத்தோட நியாயத்தை எழுதுறாங்க. தான் சார்ந்திருக்கிற சாதிக்கு யாருக்கு கடத்தியிருக்காரு அப்படின்னா அந்த மக்களோட வாழ்வியலை காமிக்கிறாரு. அந்த இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம். அதனால வந்து இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க, அது தாழ்ந்தவங்க அப்படின்னு இருந்து, ஆனா இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, நம்ம யாருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. நம்ம சாதியவாதியா, சாதிய எதிர்ப்புவாதியான்னு என்ன தத்துவம் இருக்கு. பிஜேபி இப்போ அதாவது திராவிடர் கழகத்தின் மீது உள்ள அதை குறிப்பா வந்து அவர் மாரி செல்வராஜ் சார்ந்திருக்கிற அந்த சமூகத்துல மாரி செல்வராஜுக்கு வந்து அந்த தாக்கம், அந்த அந்த இயல்பு இருக்குல்ல, கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும், இந்தியாவே நம்ம பிடிச்சிடலாம். பாராளுமன்றமே நம்ம கையில தான் இருக்கும். இதனால எல்லா அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் பாதிக்கப்படுறாங்கன்றத வந்து உணரணும். அதை வெளிப்படையா வந்து பேசணும். இப்ப வந்து அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு ஏற்படுற பாதிப்புகளை வந்து பிற்படுத்தப்பட்ட சாதி தலைவர்களே பேசுறது இல்ல. இன்னைக்கு ஆட்சி அரியணையில் இருக்கும் சங் பரிவார் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான தன்னோட செயல் திட்டத்தின் மூலமா இதை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அப்போ நம்ம வந்து பலதரப்பட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி இந்த ஒரு படைப்பு வரும் பொழுது ஆனா இந்த பகையை 30 வருஷம் தக்க வச்சுட்டு வராங்கன்னா இதுல ஆட்சியாளர்கள் பங்குன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இந்த ஆட்சியாளர்கள் பங்கை நம்ம மறந்துடுறோம். இப்போ ஒரு இந்த படத்திலயுமே அது காமிக்கப்படல. முண்டாசு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாய்சன் திரைப்படத்தை பற்றி பகுஜன் பார்வையில் தந்தை கன்சிராம் பாதிகளாக எங்களுடைய கருத்தை எடுத்துரைக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வில் பகுஜன் திராவிட கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் செல்வாசிங் ஆகிய நானும், மாநில செயலாளர் ஆசிரியர் சண்முகம் சிங் அவர்களும் கருத்துக்களை பகிர இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். முண்டாசு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பல்வேறு விவாதங்கள். ஏன் இந்த படத்தை பற்றி நம்ம கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா, இந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கம் என்னவா இருக்குன்னு அது இயக்குனருக்கு தான் தெரியும். ஆனால் இந்த படத்தை ஒரு யாருமே விமர்சனம் செய்ய முடியாத அளவுக்கு, இல்லைன்னா இதை ஒரு சாதிய முத்திரை குத்துற அளவுக்கு இல்லாமல் நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, படத்தோட முன்னோட்டம் வந்தபோது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, இந்த படம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தை எல்லாம் கையாண்டிருக்கு, அதனால் தென் தமிழ்நாட்டில் மறுபடியும் ஒரு கலவரம் வரும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கச்சில திரைப்படம் இந்த வந்ததுக்கு அப்புறம் தேட்டரில் போய் திரையரங்கில் போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் ஒரு சாதிய நல்லிணக்க படமாக தான் இருந்தது. நம்மளும் பார்த்தோம், அதில் சாதிய நல்லிணக்கம் தான் பேசியிருக்குது. இந்த நல்லிணக்கம் பேசுனதுக்கு அப்புறம், ஏன்னா இப்போ ஒரு படம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமூகம் எதிர்க்கும், ஒரு சமூகம் ஆதரவு கொடுக்கும். வெளிப்படையாகவே இந்த சமூகம் தான் எதுக்கு, இந்த சமூகம் தான் ஆதரிக்கு. ஏன்னா இப்போ ஆதரிக்கிற சமூகம் எதிர்கருத்து சொன்னாலுமே அது வந்து எடுபடாது. அதேமாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எதிர்க்கிற சமூகத்திலேருந்து எதிர்ப்பு குரல் வரும்போது அந்த சமூகத்தை சார்ந்தவங்களே எப்போ நீ சும்மா இருப்பா, அந்த படம்லாம் அப்படி பேசலை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் அமைதியாக இருந்துருவாங்க. அதாவது ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து அமைதியாக அதை கடந்து போயிடுவாங்க. ஏற்றுக்கொடாமல் எதிர்க்கிறவன் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஆனால் இந்த படம் எப்படின்னா, இந்த படம் வருது அப்போ ரொம்ப 0.1% கீழே உள்ளவங்க தான் இந்த படத்தை வந்து எதிர்ப்பாக பார்க்குறாங்க. அப்படி எதிர்ப்பாக பார்க்கும் பொழுது எதிர்க்கிறவங்களோட சேர்ந்த சமூகமே, எப்பா சும்மா கிடப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வந்து முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத, ஒரு வாரமாக போய் இரு அப்படின்னு சொல்லி இடது கையாளக்கூடிய ஒரு இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது இந்த படம் ஆனால் இப்போ அப்படியே மக்கள் கடந்து வரும்பொழுது இது வேற ஒரு விதமாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த படத்தை ஆதரித்து ஒரு கருத்தை சொல்லும்போது அது வந்து எதிர்ப்பாக தான் வருது. இப்போ வந்து உதாரணத்துக்கு நாங்கள் ஃபுல்லாக வந்து கர்ணர் பரம்பரை, நாங்கள் ஃபுல்லாக வாரி வள்ளல் பரம்பரை அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னொரு சமூகம் அதை கோவப்படுத்தி அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
இந்த முயற்சியெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ம். இது வந்து சாதிய மனநிலைய உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய, ம். அந்த பார்ப்பன சிந்தனை. இப்ப அந்த பார்ப்பன கருத்தியல தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வேலையா இருக்கதா தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ம். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து இந்த சாதி எதுக்கு, அந்த சாதி எதுக்கு அப்படிலாம் பார்க்க முடியாம, ம். அ வெகுஜனங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 99% மக்கள், இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த படத்த ஆதரிக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில பேர் எதிர்க்கிறான். அது எதிர்க்கிறவன் வந்து இந்த சாதிக்காரன், அந்த சாதிக்காரன்னு பார்க்க முடியல. எ ஆமா. எதிர்க்கிறவன் எல்லா சாதியிலயுமே இருக்கிறான். அவன் ஃபுல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் இந்த ம். கூட்டத்தோட வாங்கி திங்கிறவனா தான் இருக்கிறான். ம். ம். இத வந்து நம்ம மக்கள் மத்தியில ம். கண்டிப்பா ஒரு கன்சிராம்பதியா சொல்ல வேண்டிய காலகட்டத்துல தான் வந்து பைசன் திரைப்படத்துல இயக்குனருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நோக்கம் இருந்திருக்கு. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து அவர் என்ன நோக்கத்தோட எடுக்கப்பட்டார் அப்படின்றது அந்த நோக்கமும் நிறைவேறி இருக்கு. உண்மையிலே அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட நோக்கம் வந்து சாதி நல்லிணக்கம் தான். சாதி நல்லிணக்கத்தை வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு பெருந்திரையில, அதாவது எத்தனையோ இலக்கியங்கள், காவியங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதாவது பட்டியல் சமூகத்திலிருந்து உருவான எழுத்தாளர்கள் வந்து எழுதியிருக்காங்க. மற்ற பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் இருக்கிற எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. கவிதைகள் வருது, எல்லாமே வருது. அது ஒரு வாசிப்பு தளத்தில் இருக்கிறவங்க வந்து, ஒரு கல்வியாளர்கள் வாசிப்பு தளத்தில் இருக்கிறவங்க வந்து அதை உள்வாங்குவாங்க. உள்வாங்கி இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு மேம்பட்ட சிந்தனையை வந்து அவங்க கடத்துவாங்க. ஆனால் சினிமா அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் மீடியா, ஒரு பெரிய ஊடக, ஒரு பெரிய வெள்ளித்திரையில் வந்து அதாவது பாமர ஜனங்களும் போய் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய சூழலை நம்ம பொதுவாகவே பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த வகையில் ஒரு பெரிய செய்தியை 1000 அரசியல் மேடைகள் போட்டு நம்ம செய்ய முடிஞ்சாலும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு பெரிய வெகுஜனங்கள்கிட்ட வந்து ஒரு சாதி நல்லிணக்கத்தை வந்து கடத்தியிருக்காரு. இதான் வந்து அந்த படத்தோட தீம். அந்த படத்தோட கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி நல்லிணக்கம் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரையரங்கில் வந்து நாம் போய் பார்த்ததில் இந்த மக்கள் வந்து அந்த படத்தை வந்து ஏற்றுக்கொண்ட விதம், அது வந்து அவங்களுக்குள்ள வெகுஜனங்கள் மத்தியில் அது உருவாக்குன அந்த மன மாற்றமாக உளவியல் மாற்றங்கள் எல்லாம் நம்ம நேரடியாகவே நான் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு பெரிய அமைதியோடு வந்து, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கனத்த இதயத்தோடு தான் வந்து இந்த மக்கள் வந்து அந்த திரையரங்கிலிருந்து வெளியில் போகிறப்போ, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து நம்மளோட வாழ்வியலை காமிக்கிறாங்கன்ற முறையில் வந்து இது ஒரு மிகப்பெரிய வந்து அந்த இசையாக இருக்கட்டும், அதில் சொல்லப்பட்ட அந்த இசை அந்த திரையிடப்பட்ட அந்த வாழ்வியல் காட்சிகள் எல்லாமே தங்களோட வாழ்வில் ரொம்ப ஒன்றுன மாதிரி ஒரு இதுவரைக்கும் வந்த மாரி செல்வராஜோட இயக்கத்தில் வந்த படங்களில் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படைப்பு அப்படின்றத தாண்டி இது ஒரு மிகப்பெரிய தைரியமான படைப்பு. தைரியம், இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். உண்மையிலே செல்வா சிங் சொன்னது போல் இந்த படம் வந்து திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்துட்டு இது வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. அந்தளவுக்கு வந்து, அதாவது அந்தளவுக்கு அந்த படம் முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த படத்தை வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு சாதி நல்லிணக்கத்தை வந்து இப்படி நேர்த்தியாக வந்து வெளிப்படுத்திட்டாரே, இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு உழைப்பு, பல இரவுகள் வந்து தொலைச்சிருப்பார். சத்தியமாக வந்து மாரி செல்வராஜ் வந்து தன்னோட படைப்பாற்றலையும் தாண்டி தன்னோட அறிவுத்திறன் எல்லாத்தையும் பயன்படுத்தி இதுக்கு ஒரு பெரிய உழைப்பை கொடுத்துருக்காரு. அது வந்து சாதியவாதிகளுக்கு மிகப்பெரிய செருப்படியாக வந்து அமைஞ்சிருக்கு. அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு வந்து மிகச்சிலர், அதாவது வந்து இன்னைக்கு வந்து இந்த சாதிய சமூகத்தை வந்து நிலைநிறுத்த வைக்கிறதுல வந்து சில ஊடகங்கள் இன்னும் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கு. சில ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தின் மூலமாக வந்து ஊடகங்கள், சில கல்வியாளர்கள் சமூகத்தில் வந்து ஊடுருவி தொடர்ந்து வந்து இந்த சாதி வேறுபாடு இருக்கணும், சாதி பெருமை பேசுறது, இதை எல்லாத்தையுமே வந்து இந்த திரைப்படங்கள் வந்து மொத்தமாக வந்து கேள்விக்குள்ளாக்கியிருக்கு. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஊடகம்னா இப்போ மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்க இயக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் விமர்சன ரீதியாக வந்து ஒரு வெற்றி நம்மளே கண்கூறாக பார்த்துருப்போம். ஆனால் எப்பவுமே இந்த ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், ரிப்போர்ட், இந்த படம் வந்து தோல்வி படம் அப்படின்னு வந்து ஒரு முத்திரை குத்துது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அதே மாதிரி
எழுதுறதும் வந்து இந்த படத்துக்கு இந்த இயக்குனர்களுக்கு எதிராக தான் எழுதுவாங்க. ஆனா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வெகுஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஊடகமா மாறி அந்த சாதி எதிர்ப்பு மனநிலைக்கு வந்ததுனால இந்த படத்தோட நியாயத்தை எழுதுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சாங்க. எளிய மக்கள் வந்து சமூக வலைதளம் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் எழுதுறாங்க. அது வந்து இந்த இப்போ கவின் படுகொலையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயுமே வந்து வெகுஜனங்கள் எல்லாருமே யாரெல்லாம் அந்த சமத்துவத்தை விரும்புறாங்களோ, சகோதரத்தை விரும்புறாங்களோ, சுதந்திரத்தை விரும்புறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து கருத்தை தெரிவிக்கும் போது அதுக்கு எதிர்த்தரப்புல இருக்கிறவன் வந்து அமைதியாயிடுறான். அதே மாதிரி இந்த படத்துக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்க வந்து பட்டியல் சமூகத்தோட வாழ்வியல்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த படத்தை வந்து சமூக வலைதளத்துல எழுத்தெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது இங்க உண்மையிலே இந்த ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கதா தான் உணர முடியுது. ஏன்னா எல்லாருமே எழுதுறாங்க. ஒவ்வொரு காட்சிகள் ஏதாவது ஒரு காட்சியை வச்சுட்டு எங்களுக்கும் இந்த காட்சிக்கும் நெருக்கமா இருக்கு, இந்த மாதிரிதான் நான் வந்து விளையாட்டுல அடிபட்டேன், இது வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமும் எழுதுது. ஆனா ஒரு சமூகம் எழுத மாட்டான், எப்பவுமே எழுத மாட்டான். இந்த படத்தை வச்சு இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு சமூகம் வந்து இந்த காட்சியில வந்து இந்த காட்சி வந்து என்னோட கனெக்ட் ஆச்சு, என்னோட தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு சமூகம் எழுதாது. அந்த சமூகத்தை தவிர மற்ற எல்லா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை, அது பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கட்டும், மத சிறுபான்மை மக்களா இருக்கட்டும், பட்டியல் மக்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு காட்சியை வந்து அவங்க தொடர்பு படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு மாரி செல்வராஜோட 5 படத்தோட வெற்றியுமே அதை தான் காட்டுது. ஏன்னா வெகுஜனங்களோட வாழ்வியல் தான் இப்போ எல்லாரோட வாழ்வியலும் இங்க ஒண்ணுதான். இது வேற எல்லாம் கிடையாது. எல்லாருமே அந்த தாமிரபரணி நதி தான், அந்த சேறுகாடு தான், அந்த புழுதிக்காடு தான், அதை கடந்துதான் ஆடு தான், மாடு எல்லாத்துக்கத்தோட சொல்லிருக்கிட்டோம். ஆனா எதுல வேறுபடுறோம்னா சாதி அடிப்படையில தான். ஆமா, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், இதுதான். இந்த சாதியை தவிர்த்துட்டு பார்க்கும் பொழுது அப்போ இன்னைக்கு இதுக்கு வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் ஒரு கற்பனை, ஒரு பெருமை, இது கலந்து வரும்பொழுது அவனோட அதை தொடர்பு படுத்தி கொள்ள முடியல. இப்ப இந்த திரைப்படம் மாரி செல்வராஜ் எடுக்கிற திரைப்படம் என்னன்னா, இந்த வெகுஜனத்தோட இவர் படத்துக்கு போனா நம்மளோட வாழ்வியலை சொல்றாருப்பா அப்படின்னு வெகுஜனங்களும் கிளம்பி வந்து பாக்குறாங்க. பார்க்கறதோட மட்டும் இல்ல, இப்ப எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எழுத ஆரம்பிச்சுதான் படம் நாளுக்கு நாள் வந்து விவாதமாகும் போது அரசியல்வாதி தலைவர் எல்லாமே வந்து பாக்குறான். இப்ப எத்தனையோ படங்கள் வந்து இருக்குது, எல்லா படத்தையும் இந்த அரசியல்வாதி வந்து பாக்குறாங்களா, வைக்கிறாங்களா, கருத்து சொல்றாங்களாங்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான வாழ்வியலை சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட வாழ்வியலா இருக்குது. எல்லாருமே இங்க சாதிய சமூகத்துல என்ன நினைக்காங்க, இதெல்லாம் நம்ம சொன்னா தாழ்ந்த ஜாதிக்காரனா நினைச்சிருவாங்க, இதெல்லாம் நம்ம பேசினா தாழ்ந்த, அப்படி ஒரு குருட்டு நம்பிக்கையில நம்மளோட வாழ்வியல, வாழ்க்கை முறைய எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் தான் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கு இங்க ஒரு பெரிய செய்தியை வந்து அரசியல் செய்தியை கடத்தியிருக்காரு. அதாவது தான் சார்ந்திருக்கிற சாதிக்கு யாருக்கு கடத்தியிருக்காரு அப்படின்னா, அந்த மக்களோட வாழ்வியலை காமிக்கிறாரு. அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து அந்த படத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வசனம் வரும். அந்த படத்தில் காமிக்க அந்த கருப்பு துண்டு போட்டு வர்ற அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தின் அடிப்படையில் அது மூலமாக ஒரு பெரிய அரசியல் செய்தியை இன்னைக்கு நிகழ்காலத்தில் அந்த சமூக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சமூக அரசியல் சூழலை வந்து அடித்து நொறுக்கிற மாதிரி ஒரு வசனம் வச்சுருப்பார். அது என்ன அப்படின்னா, அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த சுயசாதி பெருமை பேசுகிறவன், குடும்ப பெருமை பேசுகிறவன் எல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே அடிச்சு வச்சிடணும். இல்லை அப்படின்னா எங்கிருந்தோ ஒருத்தன் வருவான். மாரி செல்வராஜ் யாரை சொல்றாருன்னா RSS தான் சொல்றாரு. எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து நீங்க வந்து பெருமைக்குரியவர்கள், நீங்க வந்து ஆண்ட பரம்பரை, உங்களுக்கு வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி தருவான். இவங்கெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் செஞ்சாங்க. அதாவது இந்த சமூக மக்கள்கிட்ட மாரி செல்வராஜ் தான் சார்ந்து இருக்கிற அந்த சமூக மக்கள் வாழ்வியலை காமிக்கிறப்போ இந்த அரசியலையும் அவர் உள்வாங்கி வச்சுதான் வந்து அந்த படத்துல அந்த ஒரு வசனத்துல அவர் வந்து இதை அடிச்சு நொறுக்கிறாரு. அந்த கதாபாத்திரத்தின் மூலமா வந்து இவங்களெல்லாம் ஆரம்பத்திலே அடிச்சு வச்சிடணும். இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் சமூகத்துக்குள்ள ஊடுருவி கீழே இருக்கிற இந்த மக்களை வந்து சுரண்டுவாங்க அப்படின்னு அந்த காட்சியில வந்து அந்த சுரண்டுவாங்கன்ற வார்த்தையை வந்து அழகா வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து அந்த சூழல்லாம் இருக்கு. இந்த அந்த குறிப்பா அந்த பட்டியல் சாதியில இருக்கிற
அந்த சமூக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கல்வியாளர்கள் வந்து ஒரு தேவையில்லாத, அதாவது எந்த ஒரு நிகழ்கால அரசியல் சூழலுக்கும் சம்பந்தம் இல்லாத தற்பெருமை, கோயில் பெருமை, முதல் மரியாதை, அது வாங்குறோம், நம்ம அந்த பாண்டிய வம்சம், அப்படி இப்படி, அதாவது நிகழ்கால அரசியல் சூழலுக்கு இதெல்லாம் ஏதாவது பொருந்தி வருதா? இதெல்லாம் ஏதாவது அரசியல் ஆகுறாங்களா? அந்த மக்கள் இதனால அமைப்பாகிறாங்களா, அமைச்சர் ஆகுறாங்களா, எம்எல்ஏக்கள் ஆகுறாங்களா, தங்களோட அதிகாரத்தை வந்து பிடிச்சிட்டாங்களா, இந்த மாதிரி பேசுறது மூலமா பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, இது வந்து வெறும் பெருமை பேசுகிற அளவில் மட்டுமே தன்னை வந்து தன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த மக்கள் வந்து வாழ்கிற ஒரு சூழலுக்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் மூலமாக இந்த சமூகத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் சார்ந்திருக்கிற சமூகத்துக்குள் ஊடுருவிய கல்வியாளர்கள் வந்து ஒரு பெரிய சதி வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. இவங்கள தான் அடிச்சு வச்சிடணும்னு சொல்றாரு மாரி செல்வராஜ் அந்த படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை ஆரம்பத்திலேயே அடிச்சு வச்சிடணும், இவங்க மூலமா ஒரு மிகப்பெரிய சுரண்டல் நடக்க போகுது இந்த சமூகத்துல அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவரு. அந்த ஒரு 2 வரி இருக்கிற அந்த வசனத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசியிருக்காரு. இது வந்து மாரி செல்வராஜ் கருத்து அப்படின்னு வந்து அந்த படத்துல மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. ஆனா அதை எங்க இருந்து பெறாருன்னா, இப்போ நீங்க இந்த பெருமை பேசுறதுக்கு முன்னாடி இங்க பல கலவரங்கள், பல சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. நீங்க அந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகம், பறையர்களா இருக்கட்டும், சக்கிலியர்களா இருக்கட்டும், குதிரை வண்ணார்கள், இப்படி எல்லா சமூகமுமே ஒன்றிணைஞ்சுதான் இருந்தாங்க. ஆமா, அதுக்கு தலித் பேந்தர் இயக்கம் எல்லாமே உதாரணங்களா இருக்கு. ஆரம்ப கட்டத்துல அந்த இயக்கம் வந்து என்ன சாதிச்சதுங்க நான் பேசல. ஆரம்ப கட்டத்துல எல்லாருமே ஒன்னாதான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு கருத்தியல் ரீதியான ஒற்றுமை. ஆனா அந்த ஒற்றுமையை ஒரு கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா சீர்குலைக்கும் விதமா இங்க பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதான் இன்டர்னல் அஜெண்டா குருமூர்த்தி செஞ்ச வேலை. இது வந்து குருமூர்த்தி அவர் போட்டு கொடு ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி மணி மீடியா அவர் பேர் என்ன எஸ்எஸ் மணி டிஎஸ் மணி அவர்லாம் வந்து செஞ்ச ஒரு இன்டர்னல் ஒர்க்கு தான். அதாவது உள்ளார்ந்து செஞ்ச வேலை தான். அதனால வந்து இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க, அது தாழ்ந்தவங்க அப்படின்னு இருந்து, ஆனா இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, நம்ம யாருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. நம்ம சாதியவாதியா, சாதிய எதிர்ப்புவாதியான்னு என்ன தத்துவம் இருக்கு. பிஜேபி இப்போ அதாவது திராவிடர் கழகத்தின் மீது உள்ள கோவத்துல வந்து இவங்க திமுக மீது உள்ள கோவத்துல நாங்க வந்து பிஜேபிக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிஜேபி கிட்ட என்ன தத்துவம் இருக்கு? இந்த படம் ஒரு தத்துவத்தை பேசுது. இந்த படம் வந்து சாதி நல்லிணக்கம் அப்படின்றது வந்து அது வந்து நமக்கு ஒரு தேவையான நம்ம அரசியல் தத்துவம் அப்படின்னா அதை தாங்கி இருக்கிற அரசியல் தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த அதாவது சீக்கிய மார்க்கத்தில் சொல்லப்படுற அன்பின் விளையாட்டை வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு பெருந்திரையில வந்து துவக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி என்னோட முகநூல் பக்கத்துல வந்து நான் பதிவு செஞ்சேன். இந்த படத்தை பார்த்துட்டு வந்த உடனே அது நிறைய நண்பர்களுக்கு புரியல. அன்பின் விளையாட்டுன்னு உடனேயும் இது என்ன கபடி விளையாட்டை பத்தி படம் எடுத்திருக்காங்க, இவர் வந்து அன்பின் விளையாட்டுன்னு வந்து ஏதோ வந்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கல்வியாளர்கள் என்னோட நண்பர்கள் வந்து என்னங்க இது அன்பின் விளையாட்டுன்னா என்னங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன், இந்த படம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய தேசிய அளவில் வந்து ஒரு பெரிய வீரரான ஒருத்தரை பற்றின கதைக்களத்தை வச்சுக்கிட்டு அந்த படத்தோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதி நல்லிணக்கத்தை பேசுது. ஒருவன் வந்து இந்த சமூகத்தில் இந்த சாதி அமைப்புகள் உடைந்து இந்த சமூகங்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு காரியத்தை செய்கிறது அப்படின்றது வந்து சாதாரணமாக இங்கே செய்ய முடியாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். அந்த விளையாட்டு அதுதான் வந்து அன்பின் விளையாட்டு அப்படின்னா இங்கே சமூகங்கள் சாதியாக பிரிஞ்சு இருக்கிறத வந்து இணைக்கிறதுக்காக ஒருத்தன் தன்னோட படைப்பின் மூலமாக வந்து செஞ்ச அந்த காரியத்தை வந்து நாங்கள் அன்பின் விளையாட்டுன்னு சொல்கிறோம். இந்த காரியங்களை வந்து குருக்கள் வந்து செஞ்சாங்க. அதாவது சீக்கிய குருக்கள் 10 குருக்களுமே வந்து குருஸ் வந்து இந்த காரியத்தை தான் இந்த தேசத்தில் செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பின் விளையாட்டை விளையாடுறதுக்கு தான் வந்து நாங்கள்லாம் சீக்கிய மார்க்கத்தை வந்து எங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இந்த சமூகத்தில் வந்து இருக்கிற இந்த சாதிய சிக்கல்களை வந்து எப்படியாவது தந்தை பெரியார் சொன்ன மாதிரி எந்த பாவம் செஞ்சாவது இந்த சாதியை வந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த பாவம் அப்படின்னு இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு தயாரான மனநிலையில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த அன்பின் விளையாட்டை விளையாட முடியும். அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரராகவே இருந்து மாரி செல்வராஜ் வந்து இந்த விளையாட்டை வந்து இந்த திரையில் விளையாண்டுருக்காரு அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதாவது
ஆனா இதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் வந்து அவரை வந்து தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் நடக்கும். இன்னும் அதிகமா இது செய்யறவன் ஃபுல்லா வந்து யார் யார் இருப்பான்னா அந்த பார்ப்பனை சிந்தனை கொண்ட ஆமா. ஆர்எஸ்எஸ் இல்ல அதான் நீங்க சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் என்னதான் இந்த சமூகத்துக்குள்ள ஊடுருவ நினைச்சாலும் இந்த மக்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குல்ல. ஆமா. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து அன்பின் விளையாட்டு அப்படின்றது மாரி செல்வராஜுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அன்பின் விளையாட்டை விளையாடுறதுக்கு தயாரா இருக்கிற மக்கள் தான். ஆமா. அத குறிப்பா வந்து அவர் மாரி செல்வராஜ் சார்ந்து இருக்கிற அந்த சமூகத்துல மாரி செல்வராஜுக்கு வந்து அந்த தாக்கம் அந்த 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 இயல்பு இருக்குல்ல, அந்த இயல்பு வந்து இங்க இருக்கிற அந்த சமூக மக்கள்கிட்ட வந்து பொதுவாகவே இருக்கு. அதுதான் தத்துவம் அப்படின்றத நம்ம எடுத்து செல்லணும். கல்வியாளர்கள் ஆகிய நம்ம வந்து ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன, மாரி செல்வராஜ் இப்படி ஒரு படைப்பை எடுத்துட்டாரு, இப்படி ஒரு படைப்பை வந்து கொடுத்துட்டாரு. சரி, இந்த நல்லிணக்கத்தை வந்து எப்படி வந்து இந்த சமூகத்துல வந்து நிலைத்திருக்கிறதுக்கு என்ன வேலை செய்ய போறீங்க? யார் செய்வா? அது அரசியல் களத்துல தான் செய்ய முடியும். கண்டிப்பா. அதை யார் திமுக செய்யுமா? அதிமுக செய்யுமா? செய்யாது. அப்போ வந்து சமூக நல்லிணக்கத்தை தத்துவமா உண்மையான தத்துவமா கொண்டிருக்கிற கட்சி பகுஜன் திராவிட கட்சி வந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தான் நான் வந்து அவர் வந்து இந்த வேலையை செஞ்சது அன்பின் விளையாட்டு அப்படின்னு சொல்லி நான் பதிவு செஞ்சேன். அன்பின் விளையாட்டை விளையாடுற மாரி செல்வராஜுக்கு வரக்கூடிய இன்னும் ஏன்னா தனிமைப்படுத்தப்படுவாரு. இவருக்கு பலமா இருக்கக்கூடிய சக்திகள்லாம் என்ன, இது எப்படியெல்லாம் வந்து நம்ம இவர்கிட்ட இருந்து பிரிக்கலாம். இப்ப ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் இடையில ஏதாவது ஒரு முரண்பாட்டை உருவாக்குவாங்க. இல்லைன்னா அவர் மாரி செல்வராஜ் சார்ந்த சமூகத்தை, ஏன்னா இது மெயினா நம்ம முக்கியமா உடைக்கப்பட வேண்டிய விஷயம் இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இப்போ இந்த அந்த ஒரு படத்துல ஒரு காட்சியில காட்டுவாங்க. ஏன்னா ஒரு 10 டிஃபன் பாக்ஸை வச்சு ஹீரோ சாப்பிட்ற மாதிரி, கதாநாயகன் சாப்பிட்ற மாதிரி. இப்ப அதெல்லாம் ஒரு பேசும் பொருளா, ஏன் அவரு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாரா, அப்படி இருந்தாரா, இப்படி இருந்தாரா, அது முக்கியமா ஒரு ஜோவியலா எடுத்துக்கலாம், ஒரு விளையாட்டா. அதாவது அந்த வயசுல வந்து ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, பள்ளிக்கூடம் போயிருக்கீங்க, பகிர்ந்து சாப்பிடுவோம், அதே மாதிரி எடுத்து சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம அந்த காலகட்டத்துல செஞ்சதுதான் செய்வான். இது பெருசா அவனும் பெருசா எதிர்த்து. இது கஞ்சிக்கு வழி இல்லாதவங்க தான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துப்பாங்கன்னா இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை இல்ல. இது வந்து அதான் இது தற்பெருமை மனநிலை. தற்பெருமை. இவன் வந்து வாழ்க்கையே வாழல. அப்படி செய்யாதவன் வந்து வாழ்க்கையே வாழல. இந்த சின்ன சின்ன இன்பங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுதான் வாழ்க்கை. இன்பம் துன்பம் அது சொல்லும் போது சுவாரஸ்யமா இருக்கு. மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்கல்ல, நாங்களும் எங்க நண்பர்களும் இப்படிதான் செஞ்சோம், அதெல்லாம் நம்ம எழுதுறதெல்லாம். இது இப்போ இவங்க இப்படி பதிவு செய்யறாங்க. இப்ப என்னோட பள்ளி அனுபவத்துல சொல்லணும்னா, என்னோட பெண் தோழி ஒருத்தவங்க வந்து அழுவாங்க. எதுக்கு அழுவாங்கன்னா, ஏன் பாக்ஸை எடுத்து சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு அழுவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு பாக்ஸ் எடுக்காங்க, இந்த பொண்ணு பாக்ஸ் எடுக்காங்க, என் பாக்ஸை மட்டும் எடுக்க மாட்டேங்காங்க அப்படின்லாம் இருந்தாங்க. அதாவது பெண்கள் அந்த மாணவிகளோட பாக்ஸை தெரியாமலே எடுத்து சாப்பிட்டாலும் என் பாக்ஸை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து கூட நினைக்கிற அந்த மாதிரி ஒரு அன்பில் பரிமாற்றங்கள்லாம் வந்து பள்ளி வாழ்க்கையில வந்து இருந்தது. இதெல்லாம் நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணோம். ஆனா அதை கூட வந்து ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணுவோம், ஏதாவது பிரச்சனையாக்குவோம், இந்த படத்தை வந்து நம்ம டீக்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த சமூக மக்களே செய்யறது வந்து உண்மையிலே வருத்தத்துக்குரிய. இந்த சமூக மக்கள்லாம் ஒரு சில பேர் கைக்கூலிகள் RSS மூலமா பெனட்ரேட் ஆன, அதாவது ஊடுருவிய சில விசமிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை. அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கந்தசாமி கேரக்டர், அது ஒரு நல்ல கேரக்டர். உதவி மனப்பான்மை செய்யக்கூடியது, எல்லாரையும் அணவழிச்சு போகக்கூடியது. இன்னைக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தை வச்சு அவர்கள் சார்ந்தவங்க வந்து ஒரு பின்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. ஆமா ஆமா. இல்ல உண்மையிலே அந்த அண்ணன் இப்போ மனத்தி கணேசன் அண்ணனோட வரலாறை நீங்க பாத்தீங்கன்னா, வெங்கடேஷ் பண்ணையார் வந்து அவரோட வளர்ச்சியில வந்து முக்கிய பங்காற்றி இருக்காரு. இது வந்து நமக்கு வந்து அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நம்மளோட ஸ்டுடியோவை கூட வந்து மனத்தி கணேசன் அவர்கள் தலைமையில தான் அவர் தான் ஓப்பன் பண்ணி வச்சாரு, நம்ம வாகை ஊடக மையத்தை கூட. அப்போ வந்து அவர்கிட்ட கலந்துரையாடுறப்போ வந்து அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்றாரு. அவர் வந்து அவர் எதிர்கொண்ட ஒடுக்குமுறைகள், அதே மாதிரி குறிப்பா வந்து நாடார் சமூகத்துல வந்து இருந்து அவருக்கு கிடைத்த உதவிகள், அவருக்கு கிடைச்ச சப்போர்ட் எல்லாத்தையுமே அவர் வந்து எங்ககிட்ட பகிர்ந்தாரு. ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி எல்லாம் வந்து அந்த திரைப்படத்துல எதுவும் கதையாக்கப்படலை. ஆனா இன்னைக்கு
ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க வந்து சமூகத்துக்கு எந்த பயனும் இல்லாதவங்க. ஆமா. அவங்களால நாடார் சமூகத்துக்கும் எந்த பயனும் கிடையாது. தமிழ் சமூகத்துக்கும் எந்த பயனும் கிடையாது. யாருக்குமே பயன் கிடையாது. இன்னைக்கு வெங்கடேஷ் பண்ணையார வந்து மறைஞ்சு பல ஆண்டுகள் ஆயிட்டு. இன்னைக்கு அவர் செஞ்ச ஒரு நற்காரியத்தினால இன்னைக்கு நினைவு கூறப்படுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு இவன் பேசுறான்ல, பேசுறவன் ஒரு இவன் மறைவுக்கு பிறகு எவனாவது பேசுவானா? ஆமா. அதே மாதிரி குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல அந்த கதாநாயகியோட அண்ணன் அவர் வந்து அந்த அவர் பாண்டியராஜா கேரக்டர் கிட்ட பொலிச்சுன்னு அடி வாங்குவாரு. அந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு பெரிய சமூக சிக்கலை தான் வச்சாங்க. சிக்கலை வந்து தொடர்ந்து வந்து அதாவது அவங்க தங்களோட பகுத்தறிவை வந்து இப்போ அதிகமாக பயன்படுத்தாமல் ரொம்ப எமோஷ்னலாகவே இருக்கிறது. அந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் ஒரு இதாக வந்து காமிச்சிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொந்த சமூகத்துக்குள்ளேயே அவர் வந்து ஒருத்தன் வந்து முன்னேறி போகிறத வந்து அவர் என்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிற இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கான். இந்த நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க வந்து பேசுறப்போ, இவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு செய்தியை கடத்துறப்போ நம்மளோட பகுத்தறிவை பயன்படுத்தலை அப்படின்னா நம்ம அவங்களோட பேச்சுக்கு இரையாயிருவோம். அப்படி இரையாகி இங்க இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கான் இந்த சமூகத்துல, இந்த சாதி சிக்கல்ல. பசுவி பாண்டியன் இந்த பகையினே எடுத்துக்கிட்டாலுமே அவரு அந்த காலகட்டம் 30 ஆண்டுக்கு முன்னாடி வந்து இங்க சமூகங்கள் எப்படி இருந்தது என்ன, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் நேற்று வரைக்கும் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருப்போம். திடீர்னு வந்து ஏதாவது நமக்குள்ள ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நீயே இப்படித்தான் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையிலே இவன் நம்ம சாதியை குறிப்பிட்டு தான் சொல்றான், அவனும் அப்படிதான் சொல்லுவான். இப்படி ஒரு மனநிலை தான் இருக்கு. அப்ப அன்னைக்கு உள்ள கால சூழ்நிலைங்கிறது வேற, இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலைங்கிறது வேற. ஆனா இந்த பகையை 30 வருஷம் தக்க வச்சுட்டு வராங்கன்னா இதுல ஆட்சியாளர்கள் பங்குன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இந்த ஆட்சியாளர்கள் பங்கை நம்ம மறந்துடுறோம். இப்போ ஒரு இந்த படத்துலயுமே அது காமிக்கப்படல. அதாவது நீங்க அதாவது மாரி செல்வராஜ் தைரியமானவர் தான் நான் சொன்னேன். ஆனா இந்த அளவு இந்த எக்ஸ்டெண்ட் காமிக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸ்டெண்ட் இருக்கு. இந்த பகையை நிலைநிறுத்தியது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து இந்த ஜனங்கள் வந்து முன் வச்சோம்னா, வெகுஜன மக்கள்கிட்ட நம்ம முன் வச்சோம்னா, இந்த பகையை நிலைநிறுத்தியது ஆட்சியாளர்கள். அப்ப ஆண்டது யாரு? இங்க இது வரைக்கும் ஆண்டது யாரு? திமுக, அதிமுக. இவங்க 2 பேரும் மாறி மாறி இந்த எந்த பகையா இருக்கட்டும், எந்த சாதிகளுக்கு இடையில இருக்கிற பகையாகவும் இருக்கட்டும், அதை நிலைநிறுத்த செய்வதில் இந்த திராவிட மாடல் அரசு, குறிப்பாக அதிமுகவை விட இவர்கள் வந்து கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவங்க அதாவது குறிப்பிட்ட இந்த திமுக அரசு வந்து இதில் கைதேர்ந்தவர்கள், சாதிகளுக்கு இடையிலான பகைகளை வந்து நிலைநிறுத்த செய்வதில். ஆனால் இவர்கள் ஏன் வந்து மாரி செல்வராஜை கூட்டு பாராட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அதாவது ஒரு அறிவாளியை பக்கத்துல வச்சுக்கணும், படைப்பு பாராட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வேகமா நம்ம வீரியமா அடி வெளுத்து வாங்குவோம். ஆமா, அப்ப இவங்க வந்து அரவணைப்பாங்க, ஒரு அரவணைச்சு மட்டுப்படுத்தி வச்சுக்கிறது வைக்கலாம், கட்டுக்குள்ள வைக்கலாம். ஆனா சிக்கிர கூடாதுன்னா நம்மள காமிச்சிடக்கூடாது. ஏன்னா தமிழக வரலாற்றுல நீங்க நடந்த சாதிய ஒடுக்குமுறைகள் வரலாறுகளை பாத்தீங்கன்னா திமுகவால் நடத்தப்பட்ட சாதிய படுகொலைகள் வந்து அதிகம். அதெல்லாம் திரைக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால அவரை வந்து அரவணைச்சு வச்சுக்கிறணும், செய்யணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மாரி செல்வராஜ் வந்து கத்தி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஒற்றை வரையில இவரோட ஆதரவாளர், அதனால இவர் பலி ஆயிட்டாரு, இல்ல பலிக்கு பலி அப்படின்னு முடிச்சு விட்டுறாங்க. இப்போ வந்து அறிவை எடுக்கும் பொழுது இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா, நம்ம பக்கத்துல வச்சுட்டு ஏதாவது பாலிஷ் போட்டு நீங்க கத்தின்னு சொன்ன உடனே தான் எனக்கு இந்த படத்துல ஒரு சீன் ஞாபகம் வருது. அதாவது தன்னோட மகன் வந்து தேசிய போட்டியில விளையாடுறதுக்கு தகுதி அடைஞ்சிருவாரு. ஒரு பெரிய கலவர சூழல் இருக்கும். அப்போ வந்து தந்தை வந்து அந்த பசுபதி கேரக்டர் வந்து அவரோட தகப்பனார் வந்து தன்னோட மகனை வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை இடுப்பில் வச்சுட்டு போவார். அப்படி போகிறப்ப காவல்துறையிட்ட வந்து கத்தியை வந்து பார்த்துருவாங்க. கத்தி வச்சுருக்க, நீ வந்து என்ன கதையெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வருது. அப்போது நான் அந்த படத்தை பார்த்ததில் ரொம்ப ஒரு எனக்கு வருத்தமாக இருந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அந்த கத்தியை வச்சுக்கிட்டு அந்த போலீஸ்கிட்ட வந்து அந்த தகப்பனார் வந்து கெஞ்சுவார். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும், மாவட்ட ஆட்சியரை பார்க்க போனாலும், எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் நம்ம வந்து சீக்கிய தத்துவத்தின்படி
தத்துவத்தின்படி நம்ம வந்து ஒரு ஆயுதம் வைத்துக்கொள்ள உரிமை இருக்குது அப்படின்ற முறையில் வந்து நம்ம அதை வச்சுட்டு போகிறோம். அப்போது எனக்கு அவர் உண்மையிலே வந்து ஒரு கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட செஞ்சுறப்போ வந்து எனக்கு உண்மையில் அதையும் பதிவு செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஏந்துகிற கத்தி, அந்த கத்தின்றது என்னோட மகனோட பாதுகாப்புக்கு தான். சீக்கிய தத்துவமாக தான் சொல்லுது. கத்தி வந்து 2 விதமான விஷயங்களை சொல்லுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட சுய பாதுகாப்புக்கு, என்னோட சுய மாண்பிற்கும் சுய மரியாதைக்கும் பங்கம் வரும்போது அதை நான் என்னை காத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஏந்தப்பட்ட அந்த கத்தி தான் சீக்கிய கத்தி. அதாவது சீக்கிய வாள். சீக்கிய வாள் வந்து சீக்கியர்களாக நாம் எல்லாருமே வந்து வச்சிருக்கிறோம். அதனால வந்து கத்தியை ஏந்துறதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இந்த நேரத்துல வந்து நம்ம தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கத்தி ஏந்துறோம் அப்படிங்கிற ஒரு பக்குவம்லாம் இங்க கிடையாது. இங்க ஃபுல்லாமே சாதியா இருக்கிறான். அதனால அந்த பொதுவா இந்த சமூக மக்கள்ல இருந்த பெரிய ஆட்கள் எல்லாருமே அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து கத்தி வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு ஒரு கருத்தியலோட கத்தி வச்சிருந்தா தானே அது வச்சிருக்கோம், எதுக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது புரியும். புரிதல் இல்லாம ஆயுதம் ஏந்துறது மிகப்பெரிய ஆபத்து. நீங்க இந்த 30 ஆண்டு கால பகையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ பைசன் படத்து மேல ஏதாவது விமர்சனம் வைக்கணும், மாரி செல்வராஜ் மேல ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கணும்னா இது நடந்த முடிஞ்ச கதை, நீ ஏன்பா பேசுற எதுவுமே நடந்து முடிஞ்ச கதையே கிடையாது. இன்னைக்கும் சாதிய தாக்குதல், அதனால அந்த தாக்கத்துல தான் அவர் அந்த படமே எடுக்கிறாரு. இன்னைக்கும் அந்த சாதிய தாக்குதல் இங்க இருக்கதான் செய்யும். இன்னைக்கு எல்லாரும் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா பழக்கிறமானா கிடையாது. இன்னும் இப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நம்ம மனத்தி கணேசன் அவரோட கதையை பேசுறோம். அதுக்கப்புறம் இவரு உதவி செஞ்சாரு அப்படிங்கிறத பேசுறோம். இப்ப ஆதித்தனார் ஒரு கபடி அணி வச்சிருந்தாருன்னு பேசுறோம். இது மூலியமா பல வீரர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா அதே 30 ஆண்டுகளுக்கு கழிச்சு இன்னைக்கு நம்ம அந்த கையில என்ன வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு அந்த கபடி அணி இருக்குதா? இல்ல நம்மளை சுத்தி எத்தனை கபடி வீரர்களை நம்ம உருவாக்கி விட்டோம்? இந்த இப்போ நம்ம தலைவர் கூட சொன்னாரு, படம் பார்த்துட்டு வரும்போதுதான் சேவி மைதானம் வழியா தான் வந்தோம். வரும்போது சொன்னாரு, டேய் இந்த மைதானத்துல வந்து நாங்க படிக்கும் பொழுது எந்த நேரமும் வந்து கபடி விளையாட்டு நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து கபடி விளையாட்டுனா இப்போ மதுரையில எல்லாம் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு எப்படி பரிசு கொடுக்குறாங்க, அதே மாதிரி கபடி விளையாட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. மோதிரம் கொடுக்கறது, ஒவ்வொரு ரைடுக்கும் கொடுக்கறது, வெற்றி பெற்ற சிறந்த வீரர்களுக்கு இந்த மாதிரியான விளையாட்டுகள். அதே மாதிரி நிறைய வீரர்கள், மனத்தி கணேசன் அவர் வந்து ஒரு அர்ஜுனா விருது பெற்றுட்டாரு, அதனால நமக்கு தெரிகிறாரு. இதே மாதிரி அவர் கூட விளையாண்டவங்க பலர் இருக்கிறாங்க. இப்போ முரளி, அதுக்கப்புறம் பொன்ராஜ், இந்த மாதிரி அண்ணங்கள் நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. சார் ஏன்னா நம்ம தலைவரோட நண்பர்கள் அப்படின்ற அவங்க டீம் அவரு, ஏன்னா நம்ம தலைவர் அவரும் மனத்தி கணேசன் அவருங்க வந்து பள்ளியில ஒரே பள்ளியில படிச்சதுனால நம்ம தலைவர்களுக்கு தெரியும் யார் யாரு கபடி விளையாண்டா என்ன ஏது. ஏன்னா தலைவருமே வந்து ஒரு கபடி பிளேயர் தான், கபடி அண்ணா அப்போ பகிர்ந்துகிட்டு இருந்தாரு. அப்போ அவரு இப்போ நம்ம தலைவர் சொல்லும்போது நம்ம என்னத்த சொல்ல, ஆமா இப்போ நம்ம நண்பரு இல்ல இவரு அப்படி ஏதாவது சொல்ல முடியுதா? அப்போ அப்படி இருந்தது இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிறோம் இந்த தென் மாவட்டத்துல. நம்ம அப்ப இல்ல, அதாவது அடிப்படையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டு கலாச்சாரம் இருக்குல்ல, விளையாட்டுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு தளம். அது அந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து அது உண்மையாகவே அந்த விளையாட்டை நேசிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து அது எந்த சாதியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்ப்பனர்களை தவிர்த்து இந்த நாட்டில் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டை உண்மையாக நேசிக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் வந்து கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த ஒரு சாதிய உணர்வு உண்மையாக நேசித்திருந்தால், சாதி உணர்வோட விளையாட்டு வீரர்களும் இருக்காங்க, அது எல்லாமே பார்க்குறோம். ஆசிரியர்கள் இருக்காங்க, உடற்கல்வி ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சென்னை கல்லூரியில் நான் வந்து படிக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பெஸ்ட்டு டீம் வந்து பேஸ்கெட் பால் டீம் தான். அந்த பேஸ்கெட் பால் டீமோட கோச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு அப்பட்டமான ஒரு சாதி வெறியராக இருப்பார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட வந்து பேஸ்கெட் பாலில் வந்து சேர்க்க மாட்டார். இந்த நிகழ்வை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நாள் வந்து கல்லூரி அணிக்கும் விடுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பேஸ்கெட் பால் பிளேயர்களுக்கும் மேட்ச் நடக்குது. கல்லூரி அணி தோல்வி அடையுது.
விடுதியில் தங்கி படிக்கும் பட்டியல் சாதி சாயந்தரம் நேரம் வந்து டெய்லி விளையாடுற அந்த டீம் வந்து கல்லூரி அணியை தோற்கடிக்காங்க. அப்போ வந்து நல்ல வீரர்கள் எங்க இருக்காங்க? நல்ல வீரர்கள் வந்து பட்டியல் சாதியிலையும் இருக்காங்க. ஆனா ஒரு அப்பட்டமான ஒரு சாதிய வெறியின் வெளிப்பாடா வந்து அந்த கல்லூரியோட பேஸ்கெட் பால் கோச் வந்து அன்னைக்கு நான் வந்து அந்த கல்லூரியில் படிக்கிறப்போ நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள்லாம், ஏன்னா என்னோட நண்பரே வந்து அந்த பேஸ்கெட் பால் டீமில் விளாண்டாரு. இது எல்லாமே பார்த்தேன். அவர் என்ன பண்ணுவாராம், அதாவது ஏதோ ஒரு மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு தன்னோட சாதி பையனை மட்டும் அனுப்பி விடுங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளாண்டுருப்பாங்க, எத்தனையோ பேர் விளாண்டுருப்பாங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களும் விளாண்டுருப்பாங்க. ஆனால் என்னோட குறிப்பிட்ட இந்த சாதியை சேர்ந்தவரை வந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி தான் டீம் செலெக்ஷனே வைப்பாராம். அந்த மாதிரி வந்து இது நான் ஒரு ஆள் சொல்கிறேன், இவர் மட்டும் கிடையாது. தமிழகத்தில் இந்த மாதிரி நிறைய உடற்கல்வி ஆசிரியர்கள் இருக்காங்க. அதனால வந்து இங்கே தன்னோட திறமையை வந்து வெளிப்படுத்த முடியாமல் போன வீரர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அந்த அந்த அடிப்படையிலலாம் பார்க்குறப்போ வந்து இன்னைக்கு எங்கள் கோயில்பட்டியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 40 வருடங்களாக விளையாண்ட ஹாக்கி மைதானம் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டு புரோக்கர்களால் வந்து ஃப்ளாட் போடப்பட்டிருக்கு. இந்த அது வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து ஆட்சியாளர்கள்ட்ட எவ்வளவோ வந்து கெஞ்சுறாங்க, கதறாங்க. மதுரை ஹைகோர்ட்டில் வந்து இன்னும் வழக்கு இருக்கு. எவ்வளவோ வந்து அவங்க போராடி பார்க்குறாங்க. இன்னும் அந்த மைதானத்தை வந்து அவங்களால மீட்க முடியல. அத்தனை இந்திய அளவில், சர்வதேச அளவில் விளையாண்ட வீரர்களை உருவாக்குன ஹாக்கி மைதானம் அது. கோயில்பட்டி பகுதியில் இருந்து இந்தியாவுக்கு வந்து 4-5 பிளேயர்ஸ் வந்து இது வரைக்கும் இந்திய அணியில் சர்வதேச அளவில் விளாண்டுருக்காங்க. ஆனால் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்க, இன்னைக்கு அவங்களுக்கு விளையாட மைதானம் கிடையாது. உண்மையிலே எங்கள் கோயில்பட்டி நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு மைதானம் கட்டியிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் விளையாட முடியாது. கோயில்பட்டியில் சிறுவர்கள் முதற்கொண்டு பெண்கள், பசங்க எல்லாருமே வந்து ஹாக்கி விளையாடுவாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்கெல்லாம் விளையாடுறதுக்கு இடம் இல்லாமல் தான் இருக்கிற நிலமை தான் இருக்குது கோயில்பட்டி. அதுக்கு நம்ம வந்து ஒன்று சேர்ந்து அதை கேட்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்க பார்க்க. அப்போ அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் விளையாட்டுல சிறப்பு இருந்த தென் மாவட்டம் ஏன் இன்னைக்கு நம்மளால முடியல அப்படின்னா இந்த மாதிரியான பகைகள். இதை இப்படியே தூக்கிட்டு வந்து கடத்திட்டு வந்து சமூக பகை, யார் மேல சரி யார் மேல தப்பு எதுவுமே நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ இத அமைதிப்படுத்தணும், சமாதானப்படுத்தணும், புரிதல் படுத்தணும். ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இத போய் நம்ம மேடையில பேசுறதுக்கே இந்த அரசாங்கமே அனுமதிக்காது. நீங்க இப்படி ஒரு சாதி நம்ம சமீபத்துல சங்கரங்கோயில சாதி நல்லிணக்க பேரணி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். பொதுக்கூட்டம் சாதி நல்லிணக்க பொதுக்கூட்டம் ரெடி பண்ணி இந்த அரசு வந்து அனுமதி கொடுக்கல. இப்ப நம்ம ஒற்றுமையான எல்லா சாதிக்காரங்களும் இருந்தோம்னா விளையாட்டு வந்து இந்த மைதானத்தை சீர்படுத்தி அரசாங்கம் செஞ்சாலும் நம்மளே சீர்படுத்துவோம், நம்மளே பரிசு பொருள் கொடுப்போம். அப்ப விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஆற்றல் வரும். அப்போ இப்போ 1994 அர்ஜுனா அவார்டு வாங்குறாரு. அதுக்கு முன்னாடி ராஜரத்னம் அப்படிங்கிறவரு வாங்குறாரு. தென் தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் வாங்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் யாருமே இல்ல பாருங்க. அதுக்கப்புறம் யாரும் வாங்கல. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ஆமா. ஆனா இதெல்லாம் புரியாம அப்ப இந்த மன வருத்தத்தோட இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க, இதுக்கு எதிராக போராடணும், ஒரு சமநிலை கொண்டு வரணும், நம்ம இடத்துலயும் இருந்து நல்ல வீரர்கள் வரணும், நல்ல சமுதாயம் அமையணும், இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்று வரணும், ஒற்றுமை வரணும், இப்படிதான் நம்ம போராடுவோம். இன்னைக்கு இந்த 30 ஆண்டு கால பகையே இன்னைக்கு 30 வயசு நிரம்பிய இல்ல 35 வயசு நிரம்பி அவனுக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்குள்ள காலகட்டம் வேற, இன்னைக்குள்ள காலகட்டம் வேற. இன்னைக்கு கத்தி எடுத்தா அதுக்கான வேல்யூ கிடையாது, மதிப்பும் கிடையாது. இப்ப இந்த இதுல RSS ஓட ரோலை பார்க்கணும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமூகத்துக்குள்ள ஊடி இருக்கக்கூடிய இந்த மார்ஷல் சமுதாயத்தை வேலையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இப்போ நாம வந்து சாதிக்கு எதிரானவர்கள், இதுதான் இயல்பு. அதான் நம்மளோட இயல்பே அதுதான். அதை வந்து நம்ம மாத்திய நம்மளோட இயல்பு அதுதான், நம்மளோட அரசியலும் அதுதான். அரசியலும் அதுதான். ஏன்னா இப்படி வரும்பொழுது வெகுஜனங்களும் ஆதரிக்கு. மாரி செல்வராஜ் வெகுஜனங்கள் ஆதரிக்கு, அதுதான் உண்மை. அதனாலதான் இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இது வந்து ஆட்சியாளர்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்ப ஒரு அமைதியான நிலைமை வந்துட்டுன்னா நம்ம எல்லாருமே
ஆட்சியாளரை சும்மா விட மாட்டோம். ஆமா. இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும், இந்தியாவே நம்ம பிடிச்சிடலாம். பாராளுமன்றமே நம்ம கையில தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வெகுஜனங்கள் ஆரத்து கட்டி தழுவி நம்மளை தூக்கி விடுறதுக்கும் ரெடியா தான் இருக்கிறாங்க. யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் வந்துடக்கூடாது. இப்ப மாரி செல்வராஜ் வந்து வெகுஜனங்கள்ட்ட போகும்போது இவன் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கைக்கூலிகளை வச்சு தூண்டி விடுறாங்க. இங்க உள்ள கைக்கூலிகள் இவன் என்ன சொல்ல, அவன் ஒரு எதிர்ப்பு பேசுவான், இவன் ஒரு எதிர்ப்பு பேசுவான். அப்போ ஆதரிக்கக்கூடியவன் வந்து அமைதியாயிருவாங்க. அப்ப இந்த நிலைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவன் இந்த மாதிரியான சதி திட்டத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இதை முறியடிக்க எப்படா முறியடிக்க அப்படின்னு நம்மள மாதிரி இந்த வெகுஜன அரசியலை முன்னிறுத்தி அதிகாரமற்ற இந்த மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு முன்னிறுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வரும் பொழுது உள்ளபடியே நல்ல மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இப்ப என்ன மனநிலை மாறும், நம்ம என்ன செய்யணும், இப்ப நம்ம வந்து சமநிலைக்கு வரணும், இல்லைன்னா நம்ம உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன திறமை இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு முழு கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு முழு கவனம் செலுத்துவான். அதே மாதிரி இந்த சாதி சமூகத்தை மாத்தணும்னு நினைக்கிறவன் ஆயுதம் பக்கம் போகாம அறிவு பக்கம் வருவான், அரசியல் பக்கம் வருவான், அரசியல் பேசுவான். அதே மாதிரி இந்த இவ்வளவு பெரிய படைப்பை வந்து திரையில கொண்டு வந்ததன் மூலமா இனிமேல் சாதி நல்லிணக்க அரசியல் பேசுற கட்சிகள், அதாவது உண்மையா பேசுற, நான் வந்து திராவிட ஆட்சியாளர்களை சொல்லலை, பகுஜன் திராவிட கட்சி போன்ற கட்சிகள் வந்து பேசுற சாதி நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய ஏற்புத்தன்மை இருக்கும் இனிமேல் அரசியல் களத்துல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதைத்தான் வெளிப்படுத்தி அதை நோக்கிதான் இந்த சமூகம் வரணும். சமூகம் போகுது. ஆமா, போகணும். வந்து பழி வாங்குறோம், அது வாங்குறோம், இது வாங்குறோம், அதனால யாருக்கு எந்த பயனும் கிடையாது. இப்ப நம்ம 30 ஆண்டு காலம் பார்த்தோம்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரு விருது வாங்கியிருக்காங்க, இன்னைக்கு ஒண்ணு இல்லாம உட்கார்ந்து இருக்கோம். இன்னும் இந்த சாதியை தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா இதுக்கும் கீழே போவோம். ஆமா, இதனால எல்லா அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் பாதிக்கப்படுறாங்கன்றத வந்து உணரணும், அதை வெளிப்படையா வந்து பேசணும். இப்ப வந்து அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு ஏற்படுற பாதிப்புகளை வந்து பிற்படுத்தப்பட்ட சாதி தலைவர்களே பேசுறது இல்ல. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதி தலைவர் அது பிற்படுத்தப்பட்ட சாதி கிடையாது, பட்டியல் சாதின்னு நீங்க எதுவுமே பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. எல்லாருமே RSSல இருந்து வரக்கூடிய அந்த நன்மைக்காக தான். இப்போ பாத்தீங்கன்னா 1994 95ல 2 பேர் வந்து அர்ஜுனா விருது வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரும் விருது வாங்கல. அப்போ அதை வாங்கல அப்படின்னு அதை எண்ணி நம்ம வந்து வருத்தப்படணும். ஆமா, பழசையா பிடிச்சு நம்ம எதுக்குன்னு யோசிக்கணும். இன்னும் நம்ம எப்படி பல மனத்தி கணேசனை உருவாக்காம விட்டுட்டோம், எப்படி பல ராஜரத்னங்களை உருவாக்காம விட்டுட்டோம், அப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஏன் உருவாகல. இப்ப என்ன நடக்கும், ஒரு நல்ல உதவி மனப்பான்மை இருக்கிறவங்க இருந்தாலுமே அவங்க கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த படத்துல வரும், ஏன்னா அவன் அந்த சாதிக்காரமனே, இந்த சாதிக்காரமனே, அதுனே இதுனே. அப்ப இந்த சாதிதான் நமக்கு எதிரியா நிக்குது. இங்க நம்ம எல்லாருமே இந்த சாதிக்குள்ள அகப்பட்டுக்கிட்டோம். இந்தியாவுல ஒரே ஒரு பிரச்சனை தான், சாதி மட்டும்தான். இந்த இதுக்குள்ள அகப்பட்டதுனால நம்மளால வெளியே வர முடியல. அப்ப இதுல இந்த உளவியல்ல இருந்து நம்ம வெளியில தூக்கிட்டு வரணும்ல. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் எல்லாருமே, ஒரு சமூகத்தை தவிர மத்த எல்லாருமே அடிமைகள் தான். எதுலயுமே நம்ம இன்னும் தன்னிறைவு பெறல. அப்ப நம்ம தன்னிறைவை நோக்கி நகரணும் அப்படின்னா எல்லாரோட ஆதரவும் நமக்கு வந்து கண்டிப்பா கட்டாயமா தேவைதான். அப்போ இங்க ஒரு 30 ஆண்டு கால பகை அதை இன்னும் இப்படியே கடத்திட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்க இன்னைக்கு உள்ள சமூகம், இன்னைக்கு ஒரு சமூகம் ஒரு விளையாட்டுலயோ இல்லைன்னா ஒரு திரையிலையோ இல்லைன்னா வந்து அரசியல்லையோ இப்போ ஒருத்தன் வாரான் அப்படின்னா அவனால நிம்மதியா வர முடியல. காரணம் இன்னும் அந்த சாதிய சிக்கல்கள், மனச்சிக்கல்கள் எல்லாமே இருந்துகிட்டு மேலை நாடுகள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படைப்பாளிகளுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய தனி உலகமே இருக்கு. அவங்களுக்குன்னு எந்த ஒரு இடையூறுகளும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னைக்கு அன்னைக்கு மனத்தி கணேசனுக்கு வெங்கடேச பண்ணையாருங்கிற உதவி இருக்கிறார். இன்னைக்கு இதே மாதிரியான மனத்தி கணேசன் இருப்பாங்க, எப்படி விளையாட்டு துறையில இருப்பாங்க. அதே மாதிரி உதவக்கூடிய ஆளுகள் இருக்கா? நீங்க ஏற்கனவே கல்லூரியில சொல்றீங்க. ஆமா, அப்ப இந்த மாதிரி அப்ப நம்ம கீழ் நோக்கி தான் வந்துட்டு இருக்கிறோம். ஆமா, முன்னோக்கி போகல. முன்னோக்கி போனா என்ன ஆகும்,
நிறைய மனத்தி கணேசன்கள் வருவாங்க, நிறைய கணேசன்கள் வருவாங்க, நிறைய பேர் சமத்துவவாதிகள் நிறைய பேர் கை தூக்கிடுவாங்க, சாதி எதுவும் பார்க்காம எல்லாம் பார்க்காம. இன்னைக்கு எப்படி இருக்கு அத பேசுங்க, இன்னைக்கு பின்னோக்கி தான் வந்திருக்கோம். அப்போ இந்த காலகட்டத்துல பைசன் அப்படிங்கிற படங்கிறது வந்து சரியான படம், பேச வேண்டியது. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு இறுக்கமான நிலைகள் இருந்தாலும் கூட அன்னைக்கும் சாதி பார்க்காமல் உதவி மேல வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா. அப்ப இன்னொரு பக்கம் அடக்குமுறை இருந்திருக்கு, அதை எதிர்த்து அடிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு காலகட்டத்துல 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு அடக்குமுறை ஒரு பகுதியில நடக்கு அப்படின்னா அதை விட்டு வெளியில போகவே முடியாது. இப்போ நான் வந்து நீ இத்தனை இவ்வளவு நேரம் என் காட்டுல வேலை செய்யணும், செஞ்சாதான் உனக்கு இந்த கூலி நான் தருவேன் அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் மறுநாள் அந்த காட்டுல தான் நம்ம போய் நிக்கணும். வேற வழி கிடையாது, வேற வாய்ப்பு கிடையாது. நம்மளை சுத்தி பெரிய கல்வியாளர்கள் யாரும் கிடையாது, கை தூக்கி விடுறதுக்கு அந்த பொருளாதார அடிப்படையே இல்லைன்னா எந்த அடிப்படையிலும் யாரும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை வேற. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட உச்சி குடும்பியை பிடிச்சு ஆட்டுற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா இங்க ஒரு அமைதி இல்ல பாருங்க. அப்ப இந்த இவனை வந்து அமைதியாவே விட்டுறக்கூடாது. இந்த பெரும்பான்மை சமூகத்தை, இந்த இங்கிட்டு பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம், இந்த 2 சமூகத்தையுமே அமைதியா விட்டுறக்கூடாது. அது இந்தியா முழுக்க, அது இந்தியன் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே வந்து இந்த சூழலை வந்து இன்னைக்கு ஆட்சி அரியணைகள் இருக்கும் சங் பரிவார் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான தன்னோட செயல் திட்டத்தின் மூலமா இதை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அப்போ நம்ம வந்து பலதரப்பட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சு உடைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி இந்த ஒரு படைப்பு வரும் பொழுது அப்ப இப்போ சொல்றான், நீ பழைய கதையை நீ ஏன் பேசுறன்னு சொல்றோம். ஃபுல்லாமே வந்து அவன் கோமாவுல இருக்கிறான், இறந்த நிலையில இருக்கிறான், பிணமா இருக்கிறான். நிகழ்காலத்துல என்ன நடக்கு, கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு, நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு பெரிய தலைவர்னு சொல்றோம். சரி, முன்னேறிட்டோமா? இங்கிட்டு பசுதி பாண்டியனா இருக்கட்டும், இங்கிட்டு வெங்கடேஷ் பண்ணையாரா இருக்கட்டும், ஏதோ அவங்க செஞ்சது சரியா தப்பா என்ன ஏது இதெல்லாம் புறந்தள்ளி விட்டு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நட்பண்புகளை பேசுறோம். ஆனா இவங்களை ஆதரிச்சு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இவங்களை இதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு எவனாவது பேசுவானா? பேச மாட்டாங்க. இவங்களை பேசினா எப்படி பேசுவாங்க? கட்ட பஞ்சாயத்து, கைக்கூலி, இப்படிதான் பேசுவாங்க. இவங்க இந்த வரலாறத்தான் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இவங்க உணராம ஆனா இன்னைக்கு பொது சமூகம் வந்து வெளிப்படையா பேசுது. வந்து எதிர்த்த தமிழகத்தில் வந்து இந்த படத்தை எதிர்த்த ஒரு நபர் இருக்காரு. யாரு அப்படின்னா வந்து பிஜேபியோட அரசியல் தளத்தில், அதாவது எல்லாருடைய வரவேற்பையும் பெற்றுச்சு இந்த படம். ஆனா அரசியல் தளத்துல ஒரு நபர் வந்து இதை எதிர்ச்சாரு. ஒரு நபர்னு நீங்க பார்க்க கூடாது, அவர் என்ன கருத்தியில தாங்கி. அதான் ஒரு நபர். அவர் யாருன்னா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதோட மூல காரணமே இதான் பாக்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது, நீங்க உண்மையான எதிரியை பார்க்கணும். உண்மையான எதிரினா கருத்தியல் ரீதியா. அதான் பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான் வந்து அரசியல் தளத்துல இந்த படத்தை வந்து ஒரு காழ்ப்பு மனப்பான்மையில வந்து பேசியிருக்காரு. இல்ல அந்த பிஜேபி தாங்கி இருக்கக்கூடிய, ஆமா, அவர் தத்துவத்துக்கு அவர் உண்மையா இருக்காரு. அது பிஜேபி தத்துவம் என்னது, பிரிச்சு ஆளணும். ஆமா, அவர் தத்துவத்துக்கு அவர் உண்மையா இருக்காரு. அது வந்து இந்த மாரி செல்வராஜ் சமூகத்தை சேர்ந்து இந்த பிஜேபியோட தத்துவத்தை ஏத்துக்கிட்டு அந்த கட்சியில இருக்கிற கல்வியாளர்கள் உணரணும். அதாவது இதுல நீங்க கரெக்டா இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு வந்தது இப்பதான் கரெக்டா அடையாளப்படுத்திருக்கீங்க. 3%. ஆமா, 3% மக்கள் நலனுக்காக இயங்கக்கூடிய கட்சி பிஜேபி. அதோட அந்த கட்சியோட தலைவர் நயினார் நாகேந்திரன். அவரோட சித்தாந்தத்தின் அடிப்படையில இந்த படம் இருக்கிறார். அப்ப இந்த படம் யாருக்கு எதிரான படம் அப்படின்றத நம்ம வெகுஜன மக்கள் புரிஞ்சுக்கிறோம். அதாவது சாதி நல்லிணக்கத்தை யார் விரும்பவில்லை அப்படின்னா பிஜேபி தான் விரும்பல இந்தியா முழுக்க. அப்போ அதை வந்து சரியா நயினார் நாகேந்திரன் உண்மையிலே வந்து அவரோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். இந்த இடத்துல உண்மையிலே அவரு, நான் என் கட்சியோட கொள்கை தான்ப்பா, சாதி நல்லிணக்கம்லாம் எங்களுக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு வந்து அவர் தெளிவா வந்து எனக்கு இந்த பைசன் படம் வந்து பைசல்லாம் பண்ணுவேன், பணம் அவர் நிறையா வச்சிருக்கேன்ற அந்த அடிப்படையில் வந்து பைசல்லாம் நான் பண்ணுவேன், பைசன் படம்லாம் நான் பார்க்க மாட்டேன் எப்போதுமே வந்து சொல்றாரு. பார்ப்பனர்களோட நலத்துக்காக செயல்பட்டு இருக்கக்கூடிய பார்ப்பன சாதி இயக்கமான RSS வந்து சூத்திரர்களை தான் பயன்படுத்தும். ஆமா, களத்துல எல்லாம் இவங்க தான் இருப்பாங்க. ஆமா, அந்த அடிப்படையில
ஒரு என்னடா எதிர்ப்பே வரமாட்டக்க, எல்லாவனும் ஏத்துக்கிட்டு இருக்கானே, எல்லா ஜனமும் ஏத்துக்கிட்டு இருக்க, இங்க சமூக மாற்றம் நடந்துட்டா நடந்துருச்சுன்னா வயித்துல யாருக்கு புளிய கரைக்கும்? புளிய அப்போ அவங்களோட பிரதிநிதிகள் வந்து இங்க வெளிப்படுத்தணுமே. ஆமா ஆமா. அங்கிருந்து நாக்பூர்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கும். பிஜேபி தலைமையில இருந்தே வந்து தமிழக தலைமை நாயனார், என்னையா இது நீ அந்த படம் வந்து சரியில்லை அப்படின்னு பேசியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தேசிய தலைமையில இருந்து. அந்த அடிப்படையில தான் வந்து நாயனார் நாகேந்திரன் கருத்தை சொல்லியிருக்காரு. இது சொன்னது வந்து ஒரு விஷயம் நல்லதுக்குதான். நல்லதுதான். இப்போ யாருன்னு அவர்கள் யார் அப்படின்னு தெரியுது இல்ல இந்த படம் வந்து யாருக்கு எதிரான படம், அவர்கள் யாருன்னு தெரியுது. அப்போ நம்ம இதுல அடையாளப்படுத்த வேண்டியது வந்து சாதிக்கு ஆதரவானவர்கள், சமத்துவத்தை விரும்பாதவர்கள், சாதி நல்லிணக்கத்தை விரும்புபவர்கள், சமத்துவத்தை விரும்புபவர்கள், ஜனநாயகவாதிகள், இப்படிதான் நம்ம பார்க்கணும். சமூகம் இதுல வந்து பெரும்பான்மையா இந்த பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நகர்வு வந்து தொடர்ந்து நல்ல ஒரு நகர்வா வந்து ஆமா. இத வந்து அதாவது இந்த மிகப்பெரிய திரையில் காட்டப்பட்ட இந்த ஒரு சாதி நல்லிணக்கத்தை வந்து நம்ம அரசியல் களத்துல வந்து ஒரு பெரிய பாய்ச்சலா வந்து நம்ம இதை எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா இந்த அன்பின் விளையாட்டை வந்து நம்ம வந்து அரசியல் களத்துல வந்து விளையாடணும். ஏன்னா அதற்காக நிறைய கல்வியாளர்களை நம்ம உருவாக்கணும். சமத்துவத்தை விரும்புகிற, சாதி நல்லிணக்கத்தை விரும்புகிற அனைத்து வெகுஜன மக்கள்ல இருந்து எல்லா கல்வியாளர்களும் முன் வரணும். இந்த திரைப்படம் பார்த்து அதே மாதிரி எழுத்தாளர்கள் நிறையா வரணும், பேச்சாளர்கள் நிறையா வரணும், சமத்துவத்தை வலியுறுத்தி பேசக்கூடிய, சாதி நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேசக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து உருவாக்கணும். இந்த மாதிரி அந்த அடிப்படையில் வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஒரு கல்வியாளர்கள் உலகத்தில் வந்து இதை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஆனால் இந்த கைக்கூலிகள் இருக்காங்க பாருங்க, இவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் வெகு விரைவில். அவங்களும் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இன்னைக்கு இந்த படத்தை முத்திரையர்கள், வன்னியர்கள், பல்லர்கள், பறையர்கள், கோனாறு எல்லாருமே, பிள்ளைமாறு எல்லாருமே கொண்டாடுறாங்க, எழுதுறாங்க. ஆமா. இது நீங்க இப்ப சொன்ன சாதியெல்லாம் வந்து தமிழகத்துல அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட சாதிகளா இருக்காங்க. பைசன் படத்தை அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே முத்திரையர்கள் எல்லாம் வந்து வெளிப்படையா எழுதினாங்க, வரவேற்கிறோம். இதெல்லாம் ஒரு அதாவது மிகப்பெரிய பிற்படுத்தப்பட்ட சாதிகள்ல நிறைய சாதிகள், சாதிய நல்லிணக்கத்தை வரவேற்கக்கூடிய சாதிகள் இங்க நிறைய இருக்கு. இல்ல இப்போ இது மூலமா வந்து நம்ம அரசியல் ரீதியாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு கால சூழ்நிலை, கால மாற்றங்கள், சமூக மாற்றங்கள் நோக்கி இந்த சமூகம் வந்து நகர்ந்துகிட்டு தான் இருக்குது. இந்த வெகுஜனங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கைக்கூலிகள் அவங்களோட புத்திய வந்து மாத்திக்கிடணும். இன்னும் சாதியை பிடிச்சி தொங்குறது வைக்கிறது இல்லாம ஒரு சமத்துவத்தை நோக்கி நகர்ந்து வரணும். இன்னும் நல்ல ஒரு அருமையான படைப்பு தான் இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களும். இப்ப நீங்க துரு விக்ரம்லாம் பாத்தீங்கன்னா கபடி பிளேயர் மாதிரி தான் இருந்தது. இல்ல, அவரு ஒரு தேசிய அளவில் விளையாடக்கூடிய ஒரு கபடி பிளேயருக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு தான் வந்து இந்த படத்துல நடிச்சதா சொல்றாங்க. ஏன்னா அவரு வந்து 2 ஆண்டுகள் வந்து கணேசன் அண்ணன்ட்டே பயிற்சி பெற்றிருக்காங்க. இல்ல, அந்த கால் அசைவுகள், கபடியில பாயிறது வைக்கிறது, அது எல்லாமே ரொம்ப இயல்பா வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே கதாபாத்திரத்தை ஏத்துக்கிட்டு எல்லாருமே சின்ன கதாபாத்திரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த இதுல அதான் நீங்க இடையில பேசிட்டு இருக்கப்ப கூட மாரி செல்வராஜ் போன்ற படைப்பாளிகள் இனிமேல் வந்து அவரை வந்து அவருக்கு வந்து ஏதாவது இடையூறுகள் உருவாக்குறதுக்கான சூழலை உருவாக்குவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதுல ஒரு படைப்பாளி, இந்த படம் தான் அதுக்கு உதாரணமா நான் சொல்லுவேன். அவர் வந்து சொல்றாரு ஒரு இடத்துல, இந்த படத்தை வந்து ரொம்ப பிளான் பண்ணி எடுக்கிறதுக்காக, அதாவது ரொம்ப ஒரு குறைவான ஒரு பட்ஜெட், செலவு இல்லாமல் எடுக்கிறதுக்காக புது படைப்பாளிகளுக்கு வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு இதில் வேலை செஞ்ச எல்லாருமே கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டில் வேலை செஞ்சவங்களா. அவர் வந்து அந்த வகையிலையும் வந்து அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாக இருக்காரு. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜை எந்த வகையிலையாவது ஒடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, சமூகம் என்ன தீர்மானிக்குதோ இங்க ஒரு கதைகள்லாம் அரசியல் நெருக்கடிகள் கொடுத்தால் மாரி செல்வராஜா ஒடுக்கலாம். சமூகத்தில இருந்து பிரிக்கிற மாதிரியான வேலைகள் நடக்கும். ஒண்ணு இவர் வந்து சாதி வெறியர், இந்த சமூகத்தை சார்ந்தவர் இப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவர்களுக்கு பலமா இருக்கக்கூடிய இப்போ
இப்போ வந்து இவரை விட சிறந்தவர், ரஞ்சித்தை விட மாரி செல்வராஜ் சிறந்தவர் அப்படின்னு. ஆனா அப்படி ஆக்சுவலா அவங்களுக்குள்ள ஆனா மக்கள் இன்னைக்கு சமூக வலைதளத்துல எல்லாத்தையுமே பகுத்தாராயிறாங்க. இந்த மாதிரி வந்து கால் போட உருவாக்கப்படும் வதந்திகளையோ இதையோ வந்து மக்கள் இனிமேல் நம்புவாங்களா? சாதியவாதிகளோட போக்குகளை இனிமேல் மக்கள் நம்புவாங்களான்றதுல மிகப்பெரிய கேள்விக்குறி. தற்பெருமை பேசுற படங்கள் எல்லாம் இனிமேல் வந்து மக்கள் போய் பார்ப்பாங்களா? சுயசாதி பெருமை பேசுற படங்கள் எல்லாம் இனிமேல் ஜனங்க பார்ப்பாங்களான்றதே வந்து மிகப்பெரிய கேள்வி. அந்த மாதிரி படங்கள் வந்தா 1 நாள் 2 நாள் தியேட்டர்ல இருக்குமான்றதே பெரிய கொஸ்டினா இருக்கு இப்போ. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து சமூகத்தின் அந்த ரசனை தன்மையை வந்து மாரி செல்வராஜோட படைப்புகள் வந்து மாத்தி இருக்கு. இப்போ அண்ணன் பா ரஞ்சித் கூட சொன்னாரு, நீங்க எவ்வளவுதான் எதிர்த்தாலும் நாங்க படைப்பை வந்து நிறுத்த மாட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி படைப்பாளிகள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த ஆதிக்கத்துக்கு எதிராகவும் இந்த மனுவாத அரசுக்கு எதிராகும். இங்க எதிரி அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் எல்லாருமே புரிஞ்சுக்கிட வேண்டியது, நபர்கள் எதிரி கிடையாது, சாதி, அது தாங்கி நிற்கக்கூடிய கருத்தியல், அதை தாங்கி நிற்கக்கூடியவர்கள் தான் நமக்கு எதிரி அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிடணும். வெறுமன சாதி பெருமையை தூக்கி பேசுறது வைக்கிறது. அதே மாதிரி மாரி செல்வராஜ் கிட்டே அவரு சார்ந்த சமூகம், நீங்க வந்து சாதி எதிருங்க, சாதி ஒழிப்பை பேசாதங்க அப்படி சொல்றாரா? அப்படி ஒரு சில முட்டாள்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அரிப்பு, அந்த அரிப்பு இருக்கும்ல, சாதியை ஒழிக்க வேணாம் அப்படிங்க. சாதிங்கிறது இயல்பே கிடையாது. பொதுவா வந்து சமத்துவத்தை பத்தி சாதி எதிர்ப்பு பத்தி நிறைய படைப்புகள் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான படைப்புகள் வந்து வியாபார ரீதியா வெற்றி பெறுது அப்படின்றது எதை காமிக்குது அப்படின்னா, இங்க வெகுஜனங்கள் வந்து அந்த மனநிலையில இருக்காங்கன்றத காமிக்குது. இங்க வியாபார ரீதியா வந்து அது உண்மையிலே வந்து முன்னாடியெல்லாம் வந்து இப்போ நிறைய இப்போ எழுத்தாளர்கள் நாவல் எழுதியிருக்காங்க, என்னென்னமோ குறும்படங்கள் நிறையா வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய முழுநில படம் எடுத்து அதை வியாபார ரீதியாக வெற்றியடைய செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து இயக்குனரோட பங்களிப்பு அப்படின்னு மட்டும் சொல்லிடுவோம். இந்த மக்களோட பங்களிப்பு, இந்த மக்கள் தயாரா இருக்காங்க, அதை அதனாலதான் இது வெற்றி அடையுது. இந்த படத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மக்கள் எழுத்துதான், மக்கள் தான் வந்து பார்த்துட்டு வந்து எல்லாருமே எழுதுனாங்க. அதாவது மாரி செல்வராஜ் சார்ந்திருக்கிற சமூகம் மட்டும் எழுதல, எல்லாரும் உண்மையிலே இந்த படம் நல்லா இருக்குங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க, எதுக்குங்க இப்படி எழுதுறீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த படத்துக்கு வந்து தன்னோட ஆதரவை தெரிவிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே இவர் அண்ணாமலை சங்கியா இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு இயல்பு இருக்குல்ல. அண்ணாமலை கூட வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியை விட்டு தூரமா விலகுன மாதிரி நின்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பிஜேபி கட்சியிலே நான் இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு இந்த படத்துல. ஏன்னா அவர் அரசியல் அனுபவத்துல உண்மையிலே அவருக்கு எதுவும் வந்து ஞானம் பிறந்துருச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. இயல்பு அந்த இயல்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. எவ்வளவு நாள் சங்கியா நடிக்க முடியும்? ஆமா ஆமா, அது வந்து கஷ்டமான விஷயம் தான். சுயநலத்துக்காக வந்து என்னன்னா வந்து மானங்கட்டு ஒப்படைச்சா கூட ஆனா இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏதாவது வந்து சொல்லிதானே ஆகணும். ஆமா ஆமா, ஒண்ணுமே தெரியாத வரட்டு அடிமையா பிஜேபி என்னன்னாலும் சொல்லுதுன்னா அவங்கள இந்த கேட்டகரியில நம்ம சேர்க்கவே முடியாது. அவன் வந்து எப்பவும் ஜாதி வெறியோட தான் இருப்பான், அவன் பார்ப்பனருக்கு அடிமையா தான் இருப்பான், அடிமையை தட்டிக்கிட்டு தான் இருப்பான். சிலருக்கு வந்து சங்கியா இருந்தாலும் கொஞ்சம் இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வகையில. அதனால அண்ணாமலை வந்து ஒரு நல்ல பதிவை வந்து போட்டார் இந்த படத்துக்கு. அதுவே வந்து சரி, அரசியல் தளத்துல அது வந்து ஒரு முக்கியமான இதா பாக்குறோம். சரி, இன்னும் சாதி வெறியர்கள் வந்து ஒதுக்கப்படுவார்கள். இந்த படம் வந்து சமத்துவத்துக்கான படம். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச துரு விக்ரம், பசுபதி, அமீர், அதுக்கப்புறம் லால், ரஷ்யா விஜயன், அனுபவமா, பிரபஞ்சன், இப்படி எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. வள்ளிநாயகம், ஏன்னா வள்ளிநாயகம் நம்ம ஊருக்காரன். அப்படியா? சரி சரி, எல்லாருமே அருமையா நடிச்சிருக்கேன், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் திரைத்துறையில ஆமா மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் இவர்கள் போல் பல இயக்குனர்கள் உருவாகணும். நிறைய பல இயக்குனர்கள் சகோதரத்துக்காக இருக்கிறாங்க. இன்னும் ஆணித்தரமா அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இவங்களோட படைப்புகள் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு ஜேனர்ல, சினிமால இந்த மாதிரி ஒரு ஜேனர்ல ஒர்க் பண்ணா சக்சஸ் ஆகுமா ஆகாதான்னு ஒரு ஏக்கத்துல இருப்பாங்கல்ல படைப்பாளிகள், அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கு.
மாரி செல்வராஜோட சக்ஸஸாக இருக்கட்டும், ரஞ்சித் அவர் வந்து ஒரு நிறுவனமாகவே ஆக்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆட்களுக்கு, இந்த மாதிரியான படைப்புகளுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்காக ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அந்த வகையில் வந்து இனிமேல் நிறைய படைப்பாளிகள் வருவாங்க. இந்த சமூகம் வந்து ஒரு மேம்பட்ட சிந்தனை வருவார்கள். அதை வந்து இந்த சமூகம் ஒரு மேம்பட்ட சிந்தனைக்கு வந்து இனிமேல் போகும், சமத்துவத்தை நோக்கி போகும். சாதி வந்து இந்த சமூகத்தில் நீர்த்து போகும். சாதி வெறின்றது வருங்காலங்களில் கண்டிப்பாக வந்து எல்லா தளங்கள்லையும் நீர்த்து போகிற வேலைகள் வந்து நடக்கும். இந்த அன்பின் விளையாட்டை விளையாட வர்ற கலைஞர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் என்னைக்குமே இந்த பகுஜன் திராவிட கட்சி நம்ம உறுதியா நிற்போம். சமரசம் இல்லாம சாதிக்கு எதிராக உங்க படைப்புகளை, நல்ல படைப்புகளை கண்டிப்பா சரியா சொன்னீங்க. ஆமா, படைப்பாளிகளை காக்க வேண்டிய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. ஆட்சியாளர்களோட நெருக்கடியினால் எத்தனையோ படைப்பாளிகள் காணாமல் போயிருக்காங்க. அந்த வகையில் பகுஜன் திராவிட கட்சி அன்பின் விளையாட்டை விளையாட தயாராக இருக்கக்கூடிய அனைத்து படைப்பாளிகளுக்கும் உறுதுணையாக இருந்து, அது ஒரு பெரிய போர்க்களம் போன்றது தான். அந்த போர்க்களத்தில் எங்கள் தலையை அடமானம் வைத்தாவது எவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் எல்லாருக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.